ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். புறநானூறு தமிழரின் வாழ்வேர் கருவூலம் அப்படின்றது புறநானூறு. ஓகே. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தமாயினும் தமிழர் உண்டலும் இலரே அப்படின்னு சொல்லி, இந்திரர் அமிழ்தமானாலும் தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல். இது பாடினது யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இதில் புறநானூரில். ஸோ இது என்ன திணை அப்படின்னா பொதுவியல் திணை. ஸோ ஒரு ஏதாவது புகழ்ந்து பேசுகிறது, அரசர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறது எல்லாமே பொதுவியல் திணையில் வந்துடும். ஸோ வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்தியை கூறுறது தான் பொதுவியல் திணை. சரியா. துறை பொருண்மொழி காஞ்சி துறை. துறை பொருண்மொழி காஞ்சி துறை. மக்களுக்கு நல்லது செய்யும் வாழ்வு நெறி தான் பொருண்மொழி. ஒரு பொருளோடு வாழ்கிறது தான் பொருண்மொழின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அப்படி தானே இந்த லைன்ஸ்லாம். ஸோ பொருண்மொழி காஞ்சி துறை. அடுத்து தமியர் அப்படின்னா தனித்தவர். முனிதல்னா வெறுத்தல். துஞ்சல்னா சோம்பல் அயர்வு அந்த மாதிரி. மாட்சினா பெருமை. நோன்மைனா வலிமை. நோன்மைனா வலிமை. தாள்னா முயற்சி. அம்மனா அசைநிலை. பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூறு தொகுத்திருக்காரு. தொகுத்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். என்னென்னா த 400 songs ஆஃப் த வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேவா. அடுத்து அதே மாதிரி ஜிவி போப் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு. ரொம்ப சிம்பிளாக பேர் வச்சுருப்பார். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து புறநானூற்றை அச்சில் பதித்தவர் யாருன்னா உவேசா. உவேசா அச்சில் பதிக்கிறார். எப்போனா 1894. 1894. இது 8, 9 அப்படின்னு வரும். ஸோ 4 பக்கம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம். இல்லாட்டி 4 கோடு போட்ட நோட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம். 1894 முதல்ல அச்சில் வந்தது. இது அகவற்பா. இது அகவற்பாவால் நடந்தது. புறநானூறு ஃபுல்லாக அகவற்பா. ஆசிரியப்பா கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து கடலில் மாய்ந்த இளம்பெருவழுதி. பாண்டியன் பலர் ஒரே பேர் வச்சுருந்தாங்க. இளமையிலேயே அரிய பண்புகளை கொண்டிருந்தனால இவர் பேர் இளம்பெருவழுதினும், கடற்பயணத்தில் இறந்தனால கடலில் மாய்ந்த இளம்பெருவழுதினும் பேர் வந்துச்சு. இவர் பாட்டு புறநானூரில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. பரிபாடலையும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அடுத்து வாடிவாசல். வாடிவாசல் எழுதினது சீசு செல்லப்பா. சரியா. கொள்ளேற்று கொடஞ்சுவானை மறுமையும் புல்லேல ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்வார் அல்லதை நெஞ்சிலார். ஆயமகள் தோல். இது கலித்தொகையில். ஸோ வாடிவாசல்னாலே என்ன அர்த்தம்? அந்த காளமாடு அதை பற்றி தான். ஸோ செல்லப்பா. இது கொள்ளேற்று கொடஞ்சுவானை. கொள்ளேற்று கொடஞ்சுவானை மாடை பற்றி சொல்கிற மாதிரி ஞாபகம் இருக்கா? ஸோ கொள்ளேற்று கொடஞ்சுவானை ஆயமகள் இதெல்லாம் பார்த்தோன்னே மாடு ஞாபகம் வந்துடும். ஸோ வாடிவாசல் எழுதுனது செல்லப்பா. ஸோ ஆயமகள் தோழி. இது கலித்தொகை. காளைனாலே எல்லாமே கலித்தொகையில் தான் இருக்கும். காளை பற்றினது, யானை பற்றினதெல்லாம் கலித்தொகையில் தான் இருக்கும். அளவில் சிறு கதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கிறது தான் குறும்புதினம். அது பேர்லேயே இருக்குது. குறும்புதினம் குறு நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறு நாவல் தான் எப்படின்னா புதினத்தை விட சின்னதாக இருக்கும். சிறு கதையை விட நீளமாக. சின்ன கதைன்னா அந்த பாட்டி ஒரு நைட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க. குட்டியாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ அடுத்து குறுநாவல். அடுத்து நாவலில் புதினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சீசு செல்லப்பா வேறு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சந்திரோதயம். அடுத்து தினமணி. சந்திரோதயம் தினமணி. இதில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. இதில் சந்திரோதயம் தினமணியில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. எழுத்து அப்படின்னு ஒரு இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியை உருவாக்கியிருக்க எழுத்து இதழை தொடங்கியிருக்கிறவர் இவர் தான். சரியா. அடுத்து வாடிவாசல். அடுத்து சுதந்திர தாகம். வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம். அடுத்து ராமையா சிறுகதை பாணி. PS ராமையா சிறுகதை பாணி. தமிழ் சிறுகதை பிறக்கிறது. சுதந்திர தாகம் புதினம் 2001 இது சுதந்திர தாகம். இதுக்காக 2001 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீங்கள் வாடிவாசல்னு எதிர்நீச்சல் சீரியல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அது வாடிவாசல் தாண்டி அப்படின்னு பாட்டு வரும்ல. ஸோ அந்த பாட்டு வரும். அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு ரொம்ப செல்லமாக அவங்க வீட்டில் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் கஷ்டப்படும். ஸோ செல்லப்பா எழுதுனது. சரியா. கொள்ளேற்று கொடஞ்சுவானை மறுமையும் புள்ளையில் ஆயமகள்னு பார்த்தோன்னே மாடுன்னு வருது. ஸோ வாடிவாசல் ஞாபகம் வந்துடணும். சரியா. அடுத்து அளவு. இது சிறுகதைனா பாட்டி சொன்ன சிறுகதை. இது புதினம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் குறுநாவல் இருக்கும். அடுத்து சீசு செல்லப்பா இருக்கார் இல்லையா. சீசு செல்லப்பா என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சந்திரோதயம்.
எப்போ நம்ம வாழ்க்கைக்கு சந்திரோதயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தினமணி டெய்லி வந்து பேப்பர் படிப்பாங்க. நமக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு படிப்பாங்க. 2 உதவி ஆசிரியராக இருந்தாருன்றதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எழுத்து இதழ். அந்த பொண்ணு எழுத படிக்க தெரிஞ்ச பொண்ணு. ஏன் அதனால தான் அந்த பொண்ணையே டார்கெட் பண்ணுவாங்க. நிறைய எழுதி கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்கும். போலீஸில் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எழுதி கொடுக்கும்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன எழுத்து இதழ் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அடுத்து வாடி வாசல் அந்த பாட்டு. அடுத்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கணும்னு அந்த சுதந்திர தாகம் வந்து இருக்கும். சரியா? அடுத்து வந்து ஜீவானந்தம் அதில் ஜீவானந்தமாக நடித்தவர் வந்து இதில் நடிச்சிருப்பார் இல்லையா ஒரு கேரக்டர். ஸோ ஜீவனாம்சம். அடுத்து பிஎஸ் ராமையா, அவர் தான் அந்த மெயின் வில்லன் கேரக்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ் ராமையா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சிறுகதை பாணி. அடுத்து தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இப்போ தான் கதையை பிறக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட்டோடு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சுதந்திர தாகம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நல்லா ஓடிச்சு. 2வது பார்ட்டை விட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நல்லா ஓடிச்சு. அவார்டு கிடைக்கிற அளவுக்கு சாகித்ய அகாடமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்து பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சொல்னா பதம் அப்படின்னு படும். இடைச்சொல், உரிச்சொல் இது 2 பிரிக்கவே முடியாது. இடைச்சொல், உரிச்சொல் பிரிக்க முடியாது. ஸோ பகாபதம். வினை பகுபதத்தில் வந்து பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகள். வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகள். ஒரு பகுபதத்தில் வந்து பகுதி, விகுதி, இடைநிலை இதெல்லாம் பொருள் தரும் உறுப்புகள்ன்றாங்க. பகுதி வந்து சொற்பொருளையும், விகுதி இடைநிலை வந்து இலக்கண பொறுமை தரும். அதாவது இலக்கணம் பொறுமைனா இது இடைநிலையாக, அதாவது பால் காட்டுறது, திணை காட்டுறது. ஸோ அந்த இலக்கண பண்புகளை காட்டுறது எல்லாமே விகுதியும் லாஸ்ட்டு இருக்கிறது விகுதியும் இடைநிலையும் தான் இலக்கிய பொறுமையை வந்து காட்டும். பகுதி வந்து சொற்பொருளை மட்டும்தான் குறிக்கும். பகுதி, விகுதி, இடைநிலை இதெல்லாம் வந்து பொருள் தரும் உறுப்புகள். ஆக்சுவலி வந்து ஒரு சொல்லுக்கு வந்து அடிப்படை உறுப்புகள், அதாவது இது வந்து கேட்பாங்க. ஒரு பகுபதத்தில் அடிப்படை உறுப்புகள் அப்படின்றது எது? பகுதி, விகுதி. சரியா? பொருள் தரும் உறுப்புகள் என்றது எது? பகுதி, விகுதி, இடைநிலை. அடிப்படை உறுப்புகள் முக்கியமாக இது தான் வேணும் அப்படின்னா பகுதி, விகுதி. பொருள் தரணும் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை. சரியா? அடுத்து பகுதி வந்து சொற்பொருளையும், விகுதி இடைநிலை இலக்கண பொறுமையை தருது. 3 இணையும் போது தான் புணர்ச்சி உருவாகுது. அந்த புணர்ச்சி தான் சந்தி, சாரியை, விகாரம். பகுதி வந்து முதநிலை ஏவல் வினை விகுதி பெறாமல் இருந்தால் ஏவல் வினையாக இருக்கும். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி கூட என்ன ஆகும்? காலம் வந்து எப்போயாவது காமிக்க சான்ஸ் இருக்குப்பா. ஒற்று இரட்டித்து. விகுதி திணைப்பால் எண்ணிடம் வெளிப்படுத்தும். ஆண், ஆள், தூ விகுதிகள். வியங்குவல், தொழிற்பெயர், பெயரெச்சம், இணையச்சம், இலக்கண பொறுமை இதெல்லாம் விகுதி தான் காட்டும். அடுத்து இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கும். இது வந்து கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. கால இடைநிலை கிறு, கின்று. எதிர்மறை இடைநிலை ஓடாது, ஆ, ஓ இதெல்லாம் வர்றது. அடுத்து பெயர் பகுபதத்தில் பெயர் இடைநிலை வந்து வரும். பெயர் இடைநிலை வந்து தமிழச்சி, தமிழ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ல இல்லையா? ஸோ இல் ப்ளஸ் ஆ. ஸோ தமிழ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இச் ப்ளஸ் இச் ப்ளஸ் இ. ஓகேவா? இதில் வந்து இது வந்து பெயரில் வர்ற இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இச்செலாம் வந்து பெயரில் வர்ற இடைநிலை. அடுத்து சந்தினா புணர்ச்சி. தோன்றல் தான் சந்தி. எப்படி? திரிதல் கெடுதல் நடந்துச்சுன்னா விகாரம். தோன்றல் சந்தி. திரிதல் கெடுதல் நடந்துச்சுன்னா அடுத்து இந்த இடைநிலைக்கு அப்புறம் விகாரமாக இருக்கும். பகுபத உறுப்பில் அடங்காமல் 7வது உறுப்பாக இருக்கிறது. பகுபத உறுப்பு மொத்தம் 6. அதை தாண்டி 7வது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புறத்தில் இருந்து வந்தது. ஸோ புறத்துறுப்பு. அடுத்து எழுத்து பேர் அப்படின்னா சாரிய இடத்தில், அதாவது சாரியை இந்த செகண்ட் ஹாஃபில் சாரியை வரும் இல்லையா? அந்த இடத்துல புள்ளி வைத்த எழுத்து ஏதாவது வந்துருச்சுன்னா அதுதான் எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் ஏற இடமளித்து வந்தால் எழுத்து பேர். புள்ளி வைக்க எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதுக்கு பேர் தான் எழுத்து பேர். இதெல்லாம் கேட்கலாம். உயிர் ஏற இடமளித்து வந்தால் அது எழுத்து பேர். விகுதி தனியே வராமல் துணையாக பற்றி வரும் எழுத்தே எழுத்து பேர். விகுதி வந்து தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே விகுதி கூடயே வர்ற எழுத்து தான் எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுதி, பாடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இ அப்படின்னு வருது. இதில் இத்து வந்து எழுத்து பேர். மொழியாதான், மொழி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன். இங்கே வந்து சாரியை புள்ளி வைக்காத எழுத்து தான் வந்திருக்கணும். புள்ளி வச்சு எழுத்து வந்துருச்சுன்னா எழுத்து பேர் காலம் காட்டாது. அடுத்து சாரியை. சந்தி வர வேண்டிய இடத்தில் வந்து உயிர்மை வந்தால் அதுதான் சாரியே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தருகுவேன், தா தரு கு. இது வந்து புள்ளி தேவையில்லாத இடத்துல புள்ளி வந்துச்சுன்னா அது வந்து எழுத்து பேர். இங்கே வந்து சந்தி எப்போவுமே புள்ளி
வச்சு ஒரு எழுத்தாக தான் வரும் சந்தி. ஸோ அதுக்கு பதிலாக புள்ளி வைக்காத எழுத்து வந்துச்சுன்னா அது சாரியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தருகுவன் தரு ப்ளஸ் தா தரு ப்ளஸ் கு ப்ளஸ் யூ ப்ளஸ் என் தருகுவன் பாடுதி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண் விகுதி எனில் அன் வந்து அன்னுன்றது விகுதினா அன்னு தான் சராசரியாக வரும். அன் ஆல் ஆர் விகுதினா அன் தான் வந்து சாரியே வரும் பொதுவாக. கெட்டு திரிந்து நெடில் குறிலாக மாற்றம் பெறுவது விகாரம். அடுத்து தமிழ் ஒரு ஒட்டு நிலை மொழி. இதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இருந்தாலும் எல்லா லெட்டர்ஸும் வந்து சொல்லாகாது. அடுத்து விகுதி வந்து திணைப்பால் என்னிடம் காட்டும். பிற மொழியை விட தமிழ் தான் ஈஸியாக கற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதோட பகுதித்தன்மை, நல்லா பிரித்து படிச்சுக்கலாம். அதனால தான் வந்து மொழி வளர்ச்சி அடையுது, நிறைய வேர்ட்ஸ் உருவாக்குறோம். தொடர்ச்சி வந்து இன்றியமையாததாக இருக்குது. ஸோ பிரித்து எழுதுறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பகுபத உறுப்புகள் 6 வகை பார்த்தோம் இல்லையா. அடுத்து காலம் காட்டும் இடைநிலைகள். இறந்த காலம்னா இத்து இட்டு இருன்னு தெரியும். நிகழ்காலம்னா கிறு கின்று ஆணின்று. எதிர்காலம் அப்படின்னா இப்போ எதிர்மறை ஆ ஆல் இல். இதெல்லாம் தமிழ் பதிப்புலகின் தந்தை அப்படின்றப்ப தமிழ் பதிப்புலகின் தந்தை அப்படின்னா சீவை தாமோதரனார், இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரை சொல்கிறாரு. தமிழ் பதிப்புலகின் தந்தை தாமோதரனார். இலங்கை தமிழ் நல்லா பேசுவாங்கள்ல, அதனால் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தாமோதரனார். எப்போவுமே பிரிண்ட்டு கொடுத்தா லேட் ஆயிரும், தாமதமாக தான் கொடுப்பார். ஸோ தாமோதரனார் தான் பதிப்புலகின் தந்தை. சரியா. தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து 20 வருஷம், தமிழ்நாட்டுக்கு வருகை 20வது வருஷம் நீதிநெறி விளக்கம் உரையுடன் பதிப்பிச்சிருக்காரு. சரியா. 20வது வயசில் தமிழ்நாட்டுக்கு வந்து 20வது வயசில் நீதி நெறி விளக்கம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு நீதி நெறி தான் முக்கியம், அதைத்தான் நான் பதிப்பிக்க போகிறேன் அப்படின்னு நீதி நெறி விளக்கத்தை உரையுடன் பதிப்பித்து இருக்கார். 1868 தொல்காப்பிய சொல்லதிகார சேனாதிபதி உரை. சரியா. தொல்காப்பியம் வந்து நிறைய பேர் பதிப்பிச்சிருப்பாங்கள்ல, அதில் சேனாதிபதி இந்த தாத்தா ஞாபகம் வச்சுக்க சொன்னல சேனாதிபதி உரை அதை வந்து பதிப்பிக்கிறாரு 828. சரி 868. சரியா. இது ஆக்சுவலி வந்துட்டு புறநானூறுலாம் வந்து அவர் USA பதிப்பிக்க முன்னாடியே பண்ணிட்டார். அடுத்து இறைனார் அகப்பொருள் வீரச்சோழியம், அதுக்கப்புறம் வந்து கட்டளை கலித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி எழுதி 6ஆம் வாசக புத்தகம் வந்து பள்ளி பாடநூல் இது எல்லாமே வந்து அவர் பிரிண்ட் போடுறார். எப்படி இறையனார் அகப்பொருள் தாமோதரனார். சரியா. தாமோதரனார் வந்து தாமதமாக தான் வருவார். ஸோ தாமதமாக பதிப்பிக்கிறாரு. என்ன பதிப்பிக்கிறாரு, எனக்கு நீதி நெறி தான் முக்கியம், நீதியே லேட்டாக கிடைக்கிற நீதி அநீதி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனாலும் தாமோதரனை வச்சு தான் நீதி நெறியவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தொல்காப்பிய சொல்லதிகார பழைய காலத்து உரை சேனாதிபதி அந்த தாத்தா பண்ணதையும் என்ன பண்ண, தாத்தாவே வந்து இந்தியன் தாத்தான்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. அவருக்கா சேனாதிபதி இந்தியன் தாத்தாவே லேட்டாக தான் வருவார், அநியாயம்லாம் நடந்து முடிஞ்சிடும், லேட்டாக தான் வருவார். அதனால் இந்த உரையை எழுதுனது தாமோதரனார். சரியா. அதுக்கப்புறம் கலித்தொகை, லேட்டாக தான் செஞ்சுட்டு வருவாங்க, காலையில் பசியே போயிடும், அப்புறம் தான் கலித்தொகை செய்வாங்க, அதுவும் தாமோதரனார். இறையனாரோட அகப்பொருள். அடுத்து வீரச்சோழியம், சோழர்கள்லாம் லேட்டாக வந்தவங்க, ஃபஸ்ட்டு சேரர்கள்லாம் வந்தாங்க. ஸோ தாமோதரனார், இறையனார் அகப்பொருள். அதுக்கப்புறம் கட்டளை கலித்துறை, கட்டளையிட்டாலும் லேட்டாக தான் வரும். அடுத்து நட்சத்திர ஸ்டார்ஸ்னாலே வந்து லேட்டாக தான் வருவாங்க, காலையில் சொன்னால் நைட்டு வருவாங்க, நட்சத்திர மாலை. அடுத்து சூளாமணியோட வசனம். சூள மாட்டேன், லேட்டாக தான் வருவேன், லேட்டாக வந்துட்டு சூட மாட்டேன், அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன், லேட்டாக வந்துட்டு இவ்வளோ பேச்சு சொல்லிவிட்டு சூளாமணி வசனம் எல்லாம் எழுதி 6ஆம் வாசக புத்தகம் பள்ளி பாடநூல் இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இவர்தம் தமிழ் பணி கண்ட பெர்சிவல் பாதிரியார் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நடத்திய தினவர்த்தமானி இதழுக்கு ஆசிரியராக்கினார். இவர்தம் தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் யாரோட தமிழ் பணியை கண்ட, சேனாதிபதி இருக்கார் இல்லையா, சேனாதிபதின்றேன் பாருங்கள், தாமோதரனாரோட தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவர் நடத்திய தினவர்த்தமானி இதழுக்கு ஆசிரியராக்கினார். தினம் நீங்கள் வருத்தப்படாமல் இங்கே வாங்க, லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த இதழுக்கு ஆசிரியராக்கிட்டார். சரியா. ஆங்கிலேயருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு, லேட்டாக போய் தமிழ் சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் கவர்மெண்ட்டில் சென்னையில் மாநில கல்லூரி, அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தனால கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை கொடுக்கலான்னு கவர்மெண்ட்டில் இருக்க சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக ஆக்குறாங்க.
ஸோ அடுத்து 884 புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக. ஆக்சுவலி வந்து டீச்சர் ஆக்கணுன்னே அவர் வந்து சுறுசுறுப்பாக சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா டீச்சர்ஸ் அதுவும் தமிழ் டீச்சர்னால் லேட்டாக வர மாட்டாங்களா, அதனால் 884 டீச்சர் ஆக்கணுன்னே அடுத்து நீதிபதியாகவும் ஆக்குறாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி தாமதமாகவே அடுத்து வர்றது கிடையாது, அவர் சீக்கிரம் வந்துடுறாரு. புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக்கி அடுத்து வந்து பகுதி ஆசிரியராக வந்து இருக்கார் அப்படின்றாங்க. சித்திரக்கவி அது என்னதுன்னா, ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினை அதற்குள் அமைத்து எழுதுவது. சித்திரம்னா கண்ணால் பார்க்குற சித்திரம். ஸோ சித்திரத்தில் கவி அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு பொருளை காட்சிப்படுத்தி அந்த பொருளை பார்க்க வச்சு காட்சிப்படுத்தி கவிதையினை அதற்குள் அமைத்து எழுதுவது தான் வந்து சித்திரக்கவி. அடுத்து மாலை மாற்று. சித்திரக்கவி வகையில் எளிமையானது மாலை மாற்று. மாலை தான் ஈஸியாக வரையலாம். ஸோ வந்து சித்திரக்கவி வகையில் தான் சேர்ந்தது மாலை. ஈஸியாக வந்துடும். கீழ் நோக்கி நோக்கினாலும் மேல் நோக்கி நோக்கினாலும் ஒரே மாதிரி தன்மை தான் இருக்கும். சரியா, ஒரு பாட்டை முதல்லேருந்து பாடினாலும் சரி, முடிவுலேருந்து பாடினாலும் சரி, அந்த எழுத்துக்கள் மாறாமல் இருக்கும். இங்கிலீஷில் வந்து அதை வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, வடிவம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேறு வருதே நீ வா பாப்பா, அதை மாற்றி போட்டாலும் பாப்பாவா நீ தேறு வருதே அப்படின்னு வரும். அடுத்து எத்தனிக் குரூப் அப்படின்னா இனக்குழு. எத்தனிக் குரூப்னா இனக்குழு. முன்னொட்டுனா ப்ரிஃபிக்ஸ். புவிச்சூழல்னால் எர்த் என்விரான்மெண்ட். சஃபிக்ஸ்னால் பின்னொட்டு. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள். ஸோ எத்தனிக் குரூப் அப்படின்னா இனக்குழு, முன்னொட்டுனா ப்ரிஃபிக்ஸு, புவிச்சூழல்னா எர்த் என்விரான்மெண்ட், சஃபிக்ஸ்னால் பின்னொட்டு, எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வந்து வேர்ச்சொல் அகராதி, கல்ச்சுரல் எலமெண்ட்னா பண்பாட்டு கூறுகள். அடுத்து சிந்து சமவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். சிந்து சமவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இது ஆல்ரெடி பார்த்தோம். ஆர் பாலகிருஷ்ணன். சிந்து சமவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். காவடி சிந்து வந்து அண்ணாமலையார். வாடிவாசல் செல்லப்பா. எழுத்து இதழ் இதுவும் வந்து யார் தான், எழுத்து இதழ் வந்து ஆரம்பித்தது செல்லப்பா. அதோட தொகுப்பாசிரியர் வந்து சச்சிதானந்தம். தொகுத்தவர் சச்சிதானந்தம். ஏன் அறம் வந்து இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அறம் பொருள் இன்பம். அதிகாரம் எத்தனை அதிகாரம், 38 70 25 133 வந்துடும் மொத்தமாக. சரியா, ஃபஸ்ட்டு 38, அடுத்து 70 25, இது 133 வந்துருச்சு. இது வந்து எப்படி வரும், 4 3 2ன்னு குறைஞ்சிட்டே வரும். சரியா, இயல்களின் பெயர்கள் 4 இயல்லாம் என்னென்ன, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்து அரசியல் 3 பொருள்னாலே அரசியல் வந்துடும். ஸோ அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அடுத்து களவியல், கற்பியல். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திருக்குறள் உலக பொதுமறை ஒரு தமிழ் இலக்கியம். 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதை வந்து முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறள் வெண்பா பாவகை சேர்ந்தது. திரு அடைமொழி வந்திருக்கு. 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இது பழம் பாடல் ஒன்று சொல்லுது 10 பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு. பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிப்பெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்காங்க. திருக்குறள் சிறப்பினை கூறும் நூல் திருவள்ளுவமாலை. இது வந்து கம்பர் எழுதினது. புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. கம்பரும் ஒன் ஆஃப் தி புலவர் அதில். சரியா, அடுத்து வந்து மாதானுபங்கி, முதற்பாவலர், தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர் இப்படி எல்லாமே திருவள்ளுவருக்கான பெயர்கள். மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை, தலைமிசை துஞ்சினார் எஞ்சினார், நல்லா ரைமிங்லலாம் வருதுல்ல, அதனால் 4 அடியார் 4 அடி இருக்குது, ரைமிங்கில் வேறவே வருது. மலைமிசை தலைமிசை துஞ்சினார் எஞ்சினார் வந்துச்சுன்னா 4 அடியார். வாழ்பவன் யார், ஒத்ததறிபவன். வாழ்பவன் ஒத்ததறிபவன் ஒற்றுமையாக இருக்க தெரிஞ்ச. வாழாதவன் இசையொலித்தவன். தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன். திடீர்னு புகழ் தோன்றும், புகழ் தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் மருந்தாகும் மரமானவன். வெறும் பண்புனா மருந்தாகும் மரமானவன். சரியா, வெல்ல நினைப்பவன் காத்திருக்கணும். தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன். வாழாதவன் இசையொலித்தவன். வாழ்பவன் ஒத்ததறிபவன். அடுத்து சுடச்சுடரும். இது வந்து சுட்டால் சுடரும், அதனால் 3ஆம் வேற்றுமை தொகை. சுடச்சுடரும் பொன். இது வந்து ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி எதிர்கால பெயரச்சம். இது ஒரு பெயர்ச்சொல். ஸோ பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம். சுட இது வந்து அடுக்கு தொடர். சுட்டால் சுடரும். ஸோ 3ஆம் வேற்றுமை தொகை. சுடச்சுடரும் பொன். இது வந்து எதிர்கால பெயரச்சம். சுட இது வந்து அடுக்கு தொடர். தமிழக கல்வி வரலாறு.
அடுத்து தமிழக கல்வி வரலாறு. ஆடி புதைந்த கருத்து தோண்டி வெளிவருதல் தான் வந்து கல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் கல்வி கற்க பிரிவை வந்து, அதாவது கல்வி கற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு போகிறத ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியின் பொருட்டு பெருமிதம் தோன்றும், இதுவும் தொல்காப்பியர் தான் சொல்கிறாரு. டீச்சர் ஸ்டூடெண்ட் இலக்கணங்களை வகுத்ததும் தொல்காப்பியம். நன்னூல் ரெண்டுலேயுமே வந்து இந்த நூலை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நன்னூலில் பாயிரத்தில் வந்து கற்பிக்கும் முறை, அப்புறம் எப்படி கற்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின இதெல்லாம் சொன்னது எல்லாமே தொல்காப்பியமும் நன்னூல் தான். முற்றிலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று, இது வந்து புறநானூரில் வரும். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு. முற்றிலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தாவது போய் அங்கே போய் கற்றுக்கணும். எங்கே போய் கற்றுட்டு இருந்திருக்காரு? ஆரியப்படையெல்லாம் கடந்து போய் நெடுஞ்செழியன் கற்றுட்டு இருந்திருக்காரு, புறநானூறு. சரியா? சங்க காலத்தவர் வந்து குடும்பம், அரசு, சமூகம்னு 3 நிலை சிறப்பு பெற கல்வி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால தமிழகத்தில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்சி மொழியாக, இலக்கிய மொழியாக இருந்திருக்கு. தமிழக அரசியல் சுதந்திரத்தினால வந்து எல்லா துறையிலையுமே அது பொது மொழியாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு ராசமாணிக்கனார் சொல்கிறாரு. தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக இருந்திருக்கு. சுதந்திரத்தினால எல்லா துறையிலையுமே பொது மொழியாக இருந்திருக்கு, ராசமாணிக்கனார். சரியா? சங்கம், அவையம், மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி இதெல்லாம் வந்து கற்பித்தல் பணியை செஞ்சுருக்கு. எங்கே? சங்கம், அவையம், மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவை, சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி எல்லாம் கற்பிக்கும் இதெல்லாம் செஞ்சுருக்கு. பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடி. சங்கம்னா என்ன பண்ணுவாங்க? பலர் கூடி நின்று விவாதிப்பாங்க. மன்னராட்சி காலத்தில் வந்து போர் பயிற்சி தருவதும் முக்கிய கல்வி. கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவுகளாக இருந்தனர். கற்ற மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சிறுவன் மாணவன் கேட்போன், சிறுவன் மாணவன் கேட்போன். ஃபஸ்ட்டு கணக்காயர்னால் வந்து இந்த ஃபஸ்ட்டு அதாவது ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த ப்ரைமரி டீச்சர்ஸ் மாதிரி. ஸோ எழுத்து ஃபஸ்ட்டு எழுதினோடனே இந்த 4 கோடு நோட்டு போட்டு எழுத சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ கணக்காயர் அப்படின்னா எழுத்து, இலக்கியம், உரிச்சொல், அடுத்து நிகண்டு, கணக்கா பேரே கணக்காயர் தான். ஸோ கணக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நிகண்டு சொல்லிக் கொடுப்பாங்க, டிக்ஷனரியிலேருந்து அந்த இலக்கியம், உரிச்சொல், அப்புறம் வந்து எழுத்து இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆசிரியர்னால் 5ஆக விரிக்கப்பட்ட 3 வகை இலக்கணம், அதுக்கப்புறம் வந்து பேரிலக்கியம். 5ஆக விரிக்கப்பட்ட 3 வகை இலக்கணம், அடுத்து பேரிலக்கியம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து குறவர்னால் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? சமய நூல், தத்துவ நூல் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. காலேஜ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சமய நூல், தத்துவ நூல். அடுத்து பள்ளிகள் என்ன சொல்லிக் கொடுப்போம்? கலை, கல்வி. மன்றம் அப்படின்னா கற்ற வித்தையை அரங்கேற்றுவதற்கு. சான்றோர் அவைனா சீர்தூக்கிப்பாங்க, அது வந்து எது பெஸ்ட்டுன்னு சீர்தூக்கி பார்க்குற கடைசி. அடுத்து பள்ளின்ற வேர்டு வந்து பெரிய திருமொழி வந்து சொல்லியிருக்காங்க. ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டு சொல்லுது. பள்ளி அப்படின்னா பெரிய திருமொழி. இப்போ பள்ளிக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறப்போ வந்து அந்த சரஸ்வதி பூஜைக்கு தான் விஜயதசமிக்கு சேர்ப்பாங்க, ஆனால் எழுத சொல்கிறாங்க. ஸோ பெரிய திருமொழியாக இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது பள்ளிக்கு போகிறது. அடுத்து ஓதும் பள்ளி அப்படின்னா ஓதும் பள்ளி வந்து திவாகர நிகண்டு. சரியா? ஓதுறன்ற பேரில் வந்து எதையாவது ஒன்று சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓதும் பள்ளினா திவாகர நிகண்டு. அடுத்து கல்லூரி, சீவகன்னா கல்லூரிக்கு போயிருக்காங்க. ஸோ சீவக சிந்தாமணி இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்லூரி சீவக சிந்தாமணியில். அடுத்து ஏடு, சுவடி, புத்தகம் இதெல்லாம் வந்து ஓலைக்கற்றையாக அந்த டைமில் இருந்திருக்கு. பணுவல், நூல் இதெல்லாம் வந்து உட்பொருளோடு இருக்கும். பணுவல், உட்பொருள். ஏடு, சுவடி, புத்தகம்லாம் ஓலைக்கற்றை. பணுவல் நூல் உட்பொருளோடு இருந்திருக்கு. சமண பௌத்த பள்ளிகள் கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் 4 கொடை அப்படின்னு சமண அறங்கள் வந்து சொல்லுது. கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலத்தை தான் 4 கொடை அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னது யாருன்னா சமணம். எல்லாத்தையுமே சமமாக பார்க்குற அவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சமண திகம்பர துறவிகள் மலை குகைகளில் தங்கினர். சமண திகம்பர துறவிகள் மலை குகைகளில் தங்கினர். பள்ளி வந்து படுக்கைன்னு பொருள்படுது. ஏன்னா வந்து அவங்க சமணர்கள் படுக்கை எதை யூஸ் பண்ணாங்களோ அங்கே தான் போய் பள்ளியில் கல்வி கற்றுக்கிட்டனால அதை வந்து பள்ளியை படுக்கைன்றாங்க. பள்ளி வந்து சமண பௌத்த கொடை. பள்ளின்ற பேரே வந்து என்னது? சமண பௌத்தர்கள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சமண பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் படுக்கை பற்றி சமணக்குன்றான கழுகுமலை, அப்புறம் கல்வெட்டு, திருச்சி மலைக்கோட்டையிலலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்தவாசியில் வேடல்ன்ற இடத்துல பெண் சமண டீச்சர் இருந்திருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பட்டினி குரத்தி சமண பெண் டீச்சர் வந்து விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி
நிறுவினார். பட்டினிக்குரத்தி வந்து சமணப்பள்ளி நிறுவி பெண்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்தவாசியில் வேடலில், அடுத்து பட்டினிக்குரத்தி, இங்கே வந்து விழாப்பாக்கத்தில். சரியா, விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளி. அடுத்து ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கிறது ஏறுமீன். ஏறு அப்படின்னு வர்றது வந்து மணிமேகலையில் வரும் இல்லையா. அடுத்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சைனாவில் யுவான்ஸ்வாங் பௌத்த யூனிவர்சிட்டி வந்து சிறப்புரை வந்து ஆற்றியிருக்காரு. தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சைனாவோட யுவான்ஸ்வாங் பௌத்த யூனிவர்சிட்டியில் சிறப்புரை ஆற்றி இருக்கார். அடுத்து ரெவரண்ட் பெல் அப்படின்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் வந்து திண்ணைப்பள்ளி முறையை வந்து அதே முறையில் வந்து ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் அப்படின்ற பேரில் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்துட்டு ரெவரண்ட் பெல் அப்படின்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் இங்கே திண்ணைப்பள்ளி பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்காட்லாந்தில் போயிட்டு மெட்ராஸ் காலேஜ் அப்படின்ற பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணைப்பள்ளினா 19th century மிடியில் வந்து தெற்றிப்பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்காயர்கள் அந்த பேசிக் லெவலில் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்களை வந்து திண்ணைப்பள்ளிகளை வந்து பாடசாலை, மக்தாப்புகள், மதராஸ்கள், அதாவது நாட்டுக்கல்வின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி. ஆங்கிலேயர் என்ன சொல்லியிருக்காங்க, திண்ணைப்பள்ளியை பாடசாலை, மக்தாப்புகள், மதராஸ்கள், நாட்டுக்கல்வின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, சில விஷயங்களை அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் 12,498 திணைப்பள்ளிகள் இருந்திருக்கு. ஈரோப்பில் இருக்க கல்வித்தரத்தை விட அது பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தாமஸ் மன்றோ வந்து சொல்லியிருக்காரு, அவரோட ஆய்வு சொல்லுது. அடுத்து உயர்நிலை கல்வி. புலவரிடம் திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் வந்து நிறைய பேர் கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதோட தலைவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம். ஆல்ரெடி பார்த்தோம்ல. உவேசா கூட இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. தமிழ் தாத்தா இவர்கிட்ட தான் கற்றுனார் பார்த்தோம்ல. இந்த முறையில் திருவாவடு ஆதீன மடத்தில் போய் தான் வந்து உவேசா கற்றுட்டு இருந்திருக்காரு. தமிழ்நாடு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 1826 கவர்னர் சொன்னால் தான் இதனால் நடக்கும் இல்லையா. ஸோ சென்னை கவர்னராக இருந்த சர் தாமஸ் மன்றோ இவர் தான் வந்து நம்ம திணைக்கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஆணைப்படி பொதுக்கல்வி வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பொதுக்கல்வி வாரியம் வந்து அமைக்கப்பட்டது 1826. சரியா. அடுத்து வந்து 1835 அடுத்து ஒரு 9 வருஷம் கழித்து சென்னை மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் முதல்ல 2 மெடிக்கல் காலேஜில் உருவாச்சு. அதில் ஒன்று தான் வந்து சென்னை மெடிக்கல் காலேஜ். ஃபஸ்ட்டு வந்து பொதுக்கல்வி வாரியம். அடுத்து எடுத்தோடனே மெடிசன் தான் நமக்கு முக்கியம் இல்லையா, ஆரோக்கியத்துக்கு முடிக்கும். ஸோ வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணலாம். 35 மெடிக்கல் காலேஜ். அடுத்து பொதுக்கல்வித்துறையில் இயக்குனர், பொதுக்கல்வி வாரியம் அமைச்சாச்சு. ஸோ அந்த பொதுக்கல்விக்கு வந்து ஒரு இயக்குனர் உருவாக்கலாம், டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 54. சரியா. அதுக்கு ஒரு இயக்குனர் வந்து 54. அடுத்து 57 சென்னை யூனிவர்சிட்டி உருவாகுது. யூனிவர்சிட்டி உருவாங்கினா தான் அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ். ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஒரு கல்வி வாரியம் ஓப்பன் பண்ணி மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு இயக்குனர் போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணால் தான் அதுக்கு அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வர முடியும் இல்லையா. ஸோ சென்னை யூனிவர்சிட்டி வந்து 57 ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 59 கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வளர்ச்சி அடையுது. ஃபஸ்ட்டு அது 1794 ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை 59 கிண்டி இன்ஜினியரிங் காலேஜாக மாற்றுறாங்க. சரி, அப்போ இன்ஜினியரிங் காலேஜும் வந்துருச்சா. அடுத்து 1910 தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி வாரியம் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பொதுக்கல்வி வாரியம் வந்துருச்சு. ஸோ இடையிடையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்காக இடைநிலை கல்வி வாரியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவு பொதுத்தேர்வு நடைமுறைக்கு வருது. இந்த பள்ளி இறுதி வகுப்பில் வந்து மாநில அளவு பொதுத்தேர்வு நடைமுறைக்கு வருது. இது 1911. ஸோ 11th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த டைம்லலாம் 11th ஸ்டாண்டர்ட் தான் வந்து கடைசியாக இருக்கும், 12th கிடையாது. ஸோ பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவு பொதுத்தேர்வு நடைமுறைனா 11th ஞாபகம் வச்சுக்கலாம். இடைநிலைனா 10th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். 1910 வந்து இடைநிலை கல்வி வாரியம். 1911 வந்து இறுதி வகுப்பு. சரியா. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 26 வயசில் நிறைய பேருக்கு 26 வயசில் அந்த மேரேஜ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 26 ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 26. அது 35 வந்து ஃபேமிலியாக செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ 35 வயசில் மெடிக்கல் காலேஜ். அடுத்து 54 வயசில் வந்து இந்த இயக்குனரை வந்து போடுறாங்க. 54 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிற வயசில் தான் என்ன ஆகும், ஏதாவது நல்ல போஸ்ட்டு, டைரக்டர் போஸ்ட்டு, ஹையர் போஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும்.
அடுத்து 57 வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா பேசாமல் ஏதாவது யூனிவர்சிட்டி காலேஜில் போய் வேலை பார்க்கலாம், ரிட்டையர்ட் ஆன பிறகும் ப்ரைவேட்டில் ஏதாவது வேலை பார்க்கலாம், சென்னை யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அந்த கேப்பில் தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1794 இருந்ததை 1859 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10th 11th அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லா அவைகளனும் தன்மையிலான இம்மூன்றும் நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இல்லாட்டி நன்மை கிடையாது, 3 தானே சொல்லியிருக்காங்க, அதனால் திரிகடுகம், 3ன்னு சொன்னதுனால திரிகடுகம். அடுத்து தமிழ்நாட்டில் ஈரோப் கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் ஈரோப் கல்வி முறை 1953 ஜெர்மனில் ஜான் கூட்டல்பெர்க் வடிவமைத்த அச்சு மிஷின் வந்து கல்வி பெருக உதவுச்சு. அச்சு மிஷின் கூட்டல் பெருக்கல்லாம் இருக்கும்ல, ஸோ கூட்டன் பெருக் அப்படின்றத கூட்டல் பெருக்கல் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த பேர் ஞாபகம். ஜெர்மன் 1453 ஜெர்மன்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஜான் கூட்டன் பெர்க் வந்து அச்சு மிஷின் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு, அது கல்வி பெருக்க காரணமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5 வரும் கரெக்டாக. அதே மாதிரி 1 × 4 போட்டு +1 போட்டால் 5 வரும். ஸோ கூட்டன் பெருக்கு அப்படிங்கும்போது 1453 அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1706 அங்கே வந்து டச்சுக்காரர்கள் சமயப்பரப்பு சங்கம் தமிழ்நாட்டில் வந்து கல்வி பணி செஞ்சது. டச்சுக்காரர்களோட சமயப்பரப்பு சங்கம் என்ன பண்ணுறது, கல்வி பணி செஞ்சிச்சு. அடுத்து அரங்கம்பாடியில் வந்து ஃபஸ்ட்டு அச்சுக்கூடம் புக்கு பிரிண்ட் பண்ணுறது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. புக்ஸ்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, ஃபேவரட் 6. ஸோ 1706 தான் வந்து தரங்கம்பாடியில் அச்சு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டச்சுக்காரர்கள் வந்தாங்க. இந்தியாவில் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ். இந்தியாவிலேயே பிரிண்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ். டச்சுக்காரர்கள் அறப்பள்ளியை வந்து என்ன சொன்னால் மிஷனரி ஸ்கூல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. டச்சே பண்ணக்கூடாது, மறுபடியும் மிஷின் மாதிரி இருப்பாங்க அந்த ஸ்கூலில். ஸோ அது அடுத்து வந்து 1813 லண்டன் பார்லிமெண்ட்டில் எஜுகேஷனுக்காக 1 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. இப்போது 1813 அதுலேயே ஒரு 1 இருக்குது. ஸோ வந்து 13 ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 13 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்சம் எஜுகேஷனுக்காக. அடுத்து தாய்நாட்டு இலக்கியம் கலைக்காக கீழை தேயவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாய்நாட்டு கல்வியை கற்றுக்கிறவங்க, ஆங்கில கல்வியை கற்றுக்கிறவங்க தான் வந்து மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களால் சர்வ வல்லமை பெற்ற நல்ல விளைவு அவர்களால், அதாவது ஆசிரியர்களால் சர்வ விளைவும் வந்து ஏற்படுமா, சர்வ வல்லமை கொண்ட நல்ல விளைவு ஏற்படும், அந்த எவ்வளோ நன்மை ஏற்படும்னு அவங்களாலேயே அளவிட முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஹென்ரி ஆடம்ஸ். ஏன் அடுத்து 1835 மெக்காலே கல்விக்குழு வந்து உருவாகுது. இங்கே வந்து என்ன உருவாகுது, மெடிக்கல் காலேஜ் வந்து உருவாகுதுல, அதே மாதிரி இங்கே மெக்காலே கல்விக்குழு வந்து 1835 உருவாகுது. அடுத்து 54 இங்கே வந்து பொதுக்கல்வித்துறைக்கு வந்து டைரக்டர் வந்து உருவாக்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, 54 சார்லஸ் வுட் அப்படின்றவர் அறிக்கையை பேஸ் பண்ணி தற்கால கல்வி தேர்வு முறை எக்ஸாமு ஒரு டேரக்டர் அங்கே போட்டிருக்காங்க. அந்த டேரக்டர் தான் வந்து சார்லஸ் வுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சார்லஸ் வுட்டு அறிக்கைப்படி என்ன பண்ணுறாங்க, மார்க்கு தேர்வு முறை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து சார்லஸ் வுட் அறிக்கை வந்து இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லஸ் வுட் அறிக்கை அதனால தான் மார்க் இதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது. அடுத்து 1882 ஹண்டர் குழு கல்வியை பரிந்துரை செய்யும், பெண் கல்விக்கு சொல்லும். அப்புறம் வந்து சீருடை, தாய்மொழி கல்வி இதெல்லாம் வந்து கல்வியை கட்டாயம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஹண்டர் குழு. அடுத்து புதிய பள்ளிகள் வந்து தனியாருக்கு வந்து தனியாருக்கு நிறையா பள்ளிகள் போகணும் அப்படின்னு வலியுறுத்தினதும் ஹண்டர் குழு. அடுத்து ஆங்கிலேயர்களோட காலம் 19ஆம் செஞ்சுரியில் வந்து படித்தவர்கள் 15% தான். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 45 கீழே 14 வருஷத்துக்கு கீழே இருக்கவங்க கட்டாய படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலையும், அடுத்து 5 ஆண்டு திட்டத்துக்கு கீழேயும் வந்து நிதி ஒதுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிள்ளைக்கூட வந்து ஈரா மீனாட்சி 1970s எழுதுனது. இது வந்து மீனாட்சி அப்படின்றவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லைஃபே வந்து ஒரு நெருஞ்சி முள் தான், சுடுற பூக்கள் மாதிரி தான். தீபாவளி அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஊர் வரைக்கும் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து ஊர் வரைக்கும் பயணம் செய்து போகணும். சரியா, அவங்க போகிற வழியில் சில வாசனையெல்லாம் வரும், அதை நுகர்ந்துகிட்டே போவாங்க. பலகார வாசனைகள் நம்மளால் செய்ய முடியல, சரி வாசனையாவது இருக்கும் அப்படின்ட்டு. எங்கே போகிறாங்க அப்படின்னா உதயநகரிலிருந்து போகிறாங்க. சரியா, அங்கே கொடி வேறு ஏற்றணும், ஸ்கூலில் கொடி ஏற்றுறதுக்கு திரும்ப கூப்பிட்ருவாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நெருஞ்சுலாம் இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்குது. தீபாவளி இதனாலே ஒரே கஷ்டம். மறுபயணம் வேறு பண்ணணும். கொடி ஏற்றிட்டு போகிறாங்க. கொடி ஏற்றிட்டு
வாசனை வருது உதய நகரிலிருந்து. எந்த ஊர்லேருந்து அவங்க வந்திருக்காங்கன்னா உதயநகர் அப்படின்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரியா? சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளி எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. தியானம் செய்கிறது, அப்புறம் எறும்போட வேகத்தை அளக்க சொல்கிறாங்க, மலையோட டிராயிங் வரைய சொல்கிறாங்க, மார்னிங் மயிலுடன் நடக்க சொல்கிறாங்க, குயிலுடன் இசைக்க சொல்கிறாங்க, பட்டர்ஃப்ளையோட பறக்க சொல்கிறாங்க. தாய்மொழியில் பயின்று இந்த பள்ளிக்கூடம் எனக்கு மிக பிடித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரா மீனாட்சி எழுதுனது. பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வந்து இப்போ இருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்க? பாண்டிச்சேரியில் போய் இருக்காங்க. டீச்சிங், கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு. டீச்சிங் ஆல்ரெடி டீச்சிங், அது போக கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு செலுத்தி இருக்காங்க. ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தனால. நற்றினை. ஸோ நற்றினை வந்து போதனா. நற்றினைனா போதனை பண்ணணும். நல்ல விஷயங்களை வந்து போதனை பண்ணால் தான் நமக்கு வந்து மைண்டில் நிற்கும். சரியா? நற்றினைனா போதனை பண்ணால் தான் மைண்டில் நிற்கும். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் பொற்களத்து சிறுகோல் பொற்சிலம்பு செம்முது செவிலியர் பந்தர் ஓடி சிறு விளையாட்டி கொழுநன் தந்தி குளிஞ்சொரு. அதாவது அந்த பொண்ணு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் வீட்டில் போயிட்டு, அதாவது பிரசம் கலந்த வெண்சுவை மிக்க தீம்பாலை வந்து சிறு கோலை வச்சு மிரட்டிக்கிட்டே பொற்சிலம்போடு அந்த குழந்தை ஓடுமா. பின்னாடியே போய் வெட்டி செவிலித்தாயெலாம் கொடுப்பாங்களாம். அப்படி வளர்ந்த பொண்ணு இப்போ ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சாப்பிடுது, ஒரு வேளை விட்டு ஒரு நாள் வேலை தான் சாப்பிடுது. ஸோ வந்துட்டு அப்படின்னு பாராட்டி வந்து செவிலித்தாய் வந்து தாயிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தானே, நல்லபடியாக இருக்குது. அந்த பொண்ணு நற்றினை. சரியாக போதனை பண்ணினால தான் நற்றினையாக இருக்குது. போதனார். திணை பாலை திணை, கஷ்டப்படுறதுனால பாலை திணை. துறை வந்து மகள்நிலை உரைத்தல். கூற்று வந்து தலைவி இல்லறம் நடத்தும் அழகை குறித்து செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவது. துறை விளக்கம் வந்து மனை மருட்சி. துறை விளக்கம் மனையில் இருக்கிற விஷயங்கள் தானே. ஸோ மனை மருட்சி. பிரசம்னா தேன். புடைத்தல்னா கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன்னா கணவன். வரன்னா வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். உள்ளால் அப்படின்னா நினையால். மதுகைனா பெருமிதம். அடுத்து பிரசம்னா தேன். பிரசம்னா தேன். புடைத்தல்னா கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன்னா கணவன். வரன்னா வறுமை. அடுத்து கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். அடுத்து உள்ளாலாம் நிலையால். மதுகைனா பெருமிதம். அடுத்து பொற்களம் அப்படின்னா பொன்னாலான களம். ஸோ வந்து 3ஆம் வேற்றுமை தொகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பந்தர் அப்படின்னா பந்தல் அப்படின்றதோட ஈற்று போலி. சரியா? எட்டுத்தொகை நூலில் எட்டுத்தொகை நூல்களில் முதலாவது இருக்கிறது வந்து நற்றிணை, நல்ல திணை அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் வந்து உடையது இது. ஸோ நற்றிணை எப்படின்னா 9 அடி சிற்றல்லை, 12 அடி பேரல்லை. இதே இது வந்து ஐங்குறுநூறு என்ன பார்த்தோம், 5ன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா 3 to 6ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து இருக்கிறதுலே கம்மியான அடி இருக்கிறதும் வந்து ஐங்குறுநூறு. ஏன்னா மினிமம் 500 மொய் வைப்போம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ ஐங்குறுநூறு தான் இருக்கிறதுலே கம்மியான அடி. இது 9 to 12. சரியா? அடுத்து வந்து தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா பன்னாண்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. சரியா? நற்றினை வந்து தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாண்டு தந்த பாண்டியன் மாறன். பாண்டியன் இந்த சைடு, நம்ம சைடு தான் வந்து பாண்டிய மன்னர் இருக்க சைடு தான் ரொம்ப நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கும். நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நற்றினை பன்னாடு தந்த, பல நாடுகளை தந்தனால தான் இவ்வளோ வறுமையில் இருந்தாங்க, ஆனால் நல்லபடியாக இருக்காங்க. ஸோ பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் விழுதி. கடவுள் வாழ்த்து பாரதம்பாடி அவரைய பெருந்தேவனாரை தான். அடுத்து போதனார் வந்து சங்க காலத்தில் வந்து 110 பாடல்கள் வந்து 110வது பாடல் நற்றினையில் பாடியிருக்காரு. அதோட மேக்ஸிமம் எல்லை வந்து 12. ஆனால் அதை வந்து விதிவிலக்கா நல்ல விஷயத்த சொல்லும் போது நற்றினை நான் நல்ல விஷயத்த சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு அடி சொல்லுவேன் அப்படின்ட்டு 9 to 12ல் 13 அடி சொல்லியிருக்காரு அவர். சரியா? ஒரே ஒரு பாட்டு தான் 110வது பாடல் பாடியிருக்காரு. அதில் 13 அடி. இதில் கூட பார்த்துக்கணும், இப்படி கூட கேட்குறாங்க. ஸோ நற்றினையில் இவர் எத்தனாவது பாட்டு பாடியிருக்காருன்னா 110. இவருக்கு 100க்கு 110 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ 13 அடி எக்ஸ்ட்ரா வேறு ஒரு அடி வச்சு பாடியிருக்காரு. அடுத்து தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் 3ஆக இருக்கும். சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். இது வந்து 3 எழுத்து சொல் 3 அதிகாரம் வந்து 27 இயல்கள். தொல்காப்பியத்தில் வந்து சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். வடிக்கண் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல். சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல். அதை வந்து 3 தடவை நினைத்து பார்த்தல். வினாதல் வினையாவை விடுத்தல் அப்படின்னு வரும். இது எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ படிக்கிறத எப்படி படிக்கணும்னா இழுக்கின்றி படிக்கணும்.
அப்படி படித்ததை வந்து கேட்டவையை வந்து நினச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அது 3 தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு வரும். அந்த மாதிரி. அடுத்து வினாதில் கேள்வி கேட்டு படிக்கணும். அந்த வினா கேட்டதுக்கு விடை கண்டுபிடிச்சி அதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி படிக்கணும்னு ஃபுல்லாக சொன்னது எதுனா தொல்காப்பியர். சரியா? இகக்கும் அப்படின்னா நீக்கும், இழுக்குனா குற்றம், வினாயவைனா கேட்பவை. சரி, இகக்கும்னா நீக்கும், இழுக்குனா குற்றம், வினாயவைனா கேட்பவை. இது வந்து உலக வழக்கு, நூல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட கேட்டு அறிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா இருமுறை நூல் பிழையின்றி கற்க வேண்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒருக்கு அப்படியே ரீட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒருக்க ரீட் பண்ணணும், திரும்ப 2வது ஒருக்க பிழையின்றி, அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ 2 முறை நூல் பிழையின்றி கற்கணும். அடுத்து 3 முறை பிறருக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல். 3 முறை கற்றுக்கிட்டோம்னா பிறருக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல் வந்து கிடச்சிருமா. அடுத்து நனி இகக்கும் அப்படின்னா நனி இகக்கும்னா உரிச்சொற்றொடர். கரெக்டாக? அடுத்து தொல்காப்பியம் வந்து பழமையான தொல்காப்பியத்திற்கு வந்து நிறைய உரையாசிரியர்கள். பட் பழமையான உரையாசிரியர்கள் யார் அப்படின்னா இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையார், தெய்வச்சிலையார், பேராசிரியர் இவங்க எல்லாருமே. இந்த பாட்டு வந்து நச்சினார்க்கினியர் சிறப்பாயிரவரை விளக்கம் நச்சுன்னு இருக்கும். அதனால தான் நச்சினார்க்கினியரோட வந்து தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து சேனாவரையரோட தொல்காப்பியம் இதுவும் வந்து ஒரு இதில் வந்திருக்கும். ஸோ இதுதான் தொல்காப்பியத்தை பற்றி. அடுத்து இதழாளர் பாரதி. இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.